இப்போ நம்ம 4.1ல கொஷின் நம்பர் 2ல் 1ல செகண்ட் கொஷின் நம்பர் 1ல செகண்ட் கொஸ்டின் தான் பார்க்குறோம். quadrilateral ஜம்ப் வரையணும். நம்ம JU is equal to 3.5, UM is equal to 4 cm, MP is equal to 5 cm, PJ is equal to 4.5 cm, PU equal to 6.5 cm. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கணும். சரியா, ரஃபாக வரைஞ்சிக்கலாம். முதல்ல JU லைன் செக்மெண்ட் வரைஞ்சிப்போம், 3.5 சென்டிமீட்டர். அடுத்தது என்ன, UMனா இங்கேருந்து 4 சென்டிமீட்டர். ஓகே, தென் ஸோ UM ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்கோம், இங்கே கட் பண்ணுற மாதிரி ஒன்றும் கொடுக்கல இல்லையா. அண்ட் தென் PJ இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். ஸோ இதோட கொஞ்சம் மேலே வரணும், ஆர்க்கு. ஓகே, 4 சென்டிமீட்டர். தென் எது கட் ஆகும், இங்கேருந்து PU கட் ஆகும். சரியா, இந்த மாதிரி இதை வரைஞ்சிக்கலாம், PU கட் ஆகும். ஸோ இது வந்து 6.5 சென்டிமீட்டர். நான் இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிடுது. ஸோ அப்போ J கிடச்சிடுது, இது வந்து இது கிடச்சிடுறது. ஓகே, கரெக்டாக வரையணும் அதை, அந்த பாயிண்ட். ஓகே, அந்த பாயிண்ட் கிடச்சிடுது. தென் இப்போ நம்ம அடுத்தது என்ன, இப்போ இங்கேருந்து இங்கே இது என்ன பாயிண்ட்டு, JUMP இது. ஓகே, அப்புறம் PM இஸ் 5 சென்டிமீட்டர். திருப்பி இங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆர்க்கை 5 சென்டிமீட்டர் கட் பண்ணோம். ஓகே, ஸோ இது வந்து 5 சென்டிமீட்டர். இது வந்து என்னது, JUMP. அப்புறம் இதையும் ஜாயின் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் த quadrilateral. இந்த பக்கம் டயக்னல் வந்து இந்த வாட்டி இப்படி கொடுத்துருக்கான், போன வாட்டி இப்படி கொடுத்துருந்தான். ஸோ நம்ம வந்து இதையும் முதல்ல கட் பண்ணி இந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு அப்புறம் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணோம். ஓகே, இப்போ வரையலாமா நம்ம. ஃபஸ்ட்டு நம்ம 3.5 வரைஞ்சிக்கலாம். 3, இது வந்து 0.5, 3.5. ஓகே, இது வந்து என்னது, JU 3.5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இந்த இது தான் கொடுத்துருக்கோம் இல்லையா, டயக்னல். அதனால் UP வரைஞ்சிக்கணும். JU வரைஞ்சாச்சு. தென் PU வரைஞ்சிக்கலாம். UP is 6.5, அந்த ஆர்க் கட் பண்ணிக்கலாம். தென் இங்கே வந்து PJ, ஸோ இது 4.5, ரெண்டும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம முதல்ல வந்து UP கட் பண்ணிக்கலாம். 6.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ஸோ UP இஸ் 6.5. ஓகே, UP is 6.5. இங்கிருந்து கட் பண்ணலாம். இங்கே நம்ம கீழே பண்ணோன்னா இங்கே JP வந்து 4.5 தான் இருக்குது. அதனால் நம்ம இங்கே கிட்டத்தட்ட இந்த சைடு தான் வரும் அது. அதனால் இந்த பக்கம் ஆர்க்கை பெருசாக வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம JP வரைஞ்சிக்கலாம். எவ்வளோது, 4.5. ஓகே, JP இஸ் 4.5. ஜேலேருந்து கட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் P, இது வந்து பாயிண்ட் P. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஜேவும் இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ J and P வரைஞ்சிட்டு UPயும் ஜாயின் பண்ணிடலாம் டயக்னலை. தென் அடுத்தது என்ன பண்ணோம், இந்த பாயிண்ட் என்ன, JUM. ஸோ இது வரைஞ்சிக்கலாம், 5 சென்டிமீட்டர் MP. ஓகே, ஸோ நம்ம இப்போ MP 5 சென்டிமீட்டர் வரைய போகிறோம். சரி, அளந்தாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ஆர்க்கை வரைஞ்சிடலாம், 5 சென்டிமீட்டர். ஓகே, தென் அடுத்தது நம்ம UM வந்து 4 சென்டிமீட்டர் வரையணும்.
ஸோ பிஎம்பி வரைஞ்சாச்சு. இப்போ யூஎம் வரையணும். தட் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். ஓகே, ரைட்டா? ஸோ இப்போ இதுதான் இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு. ஸோ ஜாயின் இது வந்து என்னது, எம். ஜாயின் யூஎம் and MP. So JUMP is the required quadrilateral. இது வந்து 3.5, UM வந்து 4 cm and MP is 5 cm and PJ is 4.5 cm and this is 6.5 cm and JUMP is the quadrilateral JUMP is the required quadrilateral. Okay, quadrilateral JUMP is done. இப்போ நம்ம அந்த லாஸ்ட் இது மாதிரியே கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். லாஸ்ட்டில் வரைஞ்சோம் இல்லையா, லாஸ்ட்டில் எழுதணும் இல்லையா, ஃபஸ்ட்டு சம்க்கு எழுதி காமிச்சல, அதே மாதிரி தான் நீங்கள் எப்படி வரைஞ்சாலோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை எழுதிடுங்க. ஓகே, இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.